ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோக்கி கிச்சனில் இருந்து இன்றைக்கி சொரா குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறீங்க. முதல்ல பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ தனியாக தக்காளியை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம புளி கொஞ்சமாக போட்டு கரைச்சி அதில் மஞ்சள் தூள் 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம வச்சிட்டோம். இதில் எண்ணெயை நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் நம்ம சொரா குழம்புக்கு ஊற்ற போகிறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிடுறோம். இப்போ முதல்ல கடுகு போட்டணும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும். இது வெங்காயம், பூண்டு, மிளகு போட்டு ஒரே ஒரு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வாட்டி. இது நல்லா வதங்குது. வதங்கும் போது நம்ம ஒரு 4 பழம் தக்காளி பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்குது. நல்லா வதங்கினா தான் இந்த குழம்புக்கு நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது எதுக்கோசம் பூண்டு நிறைய போடுறோம், மிளகு போடுறோம் இந்த குழம்புக்கு அப்படின்னா, இது வாழ்வு உடம்புல அங்கங்கே பிடிக்கிறது. அதுக்கு இந்த சொராவுக்கு சொரா குழம்புக்கு இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்லா தனியாக எண்ணெயும் பிரிது நல்லாவும் வதக்கிட்டோம் பாருங்க. இப்போது இதில் மஞ்சள் தூள், இதில் புளி தண்ணியில் மஞ்சள் தூள் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு நான் இதில் நிறைய மிளகு சேர்த்துருக்கேன், அதனால் நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நமக்கு இந்த குழம்பு கை கம்மி. நான் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போவும் கொஞ்சம் உண்டு போட்டுறேன். புளிக்கு போட்டேன் கொஞ்சம், இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு குழம்பு இந்த அளவுக்கு திக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சொரா மீன் போட்டுக்கலாம். நம்ம மீன் போட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் கொதிச்சு இருக்கு, மீன் வெந்திருக்கு. நமக்கு நல்ல சொரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பாடுக்கு நம்ம ஊற்றி சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.